வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ விருதாளர் வேளாண் விஞ்ஞானி வெங்கடபதி. இவர் குறுகிய காலத்தில் அதிக பலன் தரும் சவுக்கு, கனகாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கி சாதனை படைத்தார். இவரது மகள் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி தந்தை வழியில் விவசாயிகளுக்கு பலன் தரும் புதிய ரக பயிர்களை உற்பத்தி செய்து வருகிறார். தற்போது குறுகிய காலத்தில் மகசூல் தரும் மிளகு ரகத்தை கண்டுபிடித்துள்ளார். பொதுவாக மிளகு பயிர் செய்யப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் 15 அடிக்கு செடி வளர்ந்து காய் காய்க்க தொடங்கும். இந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு வேறு ஏதும் பலன் இருக்காது. திசு வளர்ப்பு மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 18 மாதங்களில் 100% மகசூல் தரும் மிளகை விஞ்ஞானி ஸ்ரீ லட்சுமி கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார். அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு இதுல ஒரு 40 கண்ணை நம்ம உருவாக்கணும்னா நார்மலா எல்லா நர்சரியிலயும் இருக்கட்டும் பண்ற மெத்தட்ல பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு 40 கண்ணை நம்ம ட்ரேல உருவாதிக்கு மேல வேஸ்ட் ஆயிடும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ட்ரேல 10 கண்ணோ இல்ல 7 கண்ணோ வந்தா பெரிய விஷயம். இதுதான் இப்போ நடைமுறையில இருக்க தொழில்நுட்பம். இந்த மாதிரி வேர்கள் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா நம்ம நடவு செஞ்சதுல இருந்து 40 நாள் ஆகும். 40 நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேர்கள் வெளியே தெரியவே ஆரம்பிக்கும். பொதுவாகவே ரெகுலர் நோட்ல பண்ணும் போது மதர் பிளான்ட் அதிகமா தேவைப்படாது. அதே மாதிரி திசு வளர்ப்புக்கு ஈடான தொழில்நுட்பம். சொன்ன இல்லையா, பழைய முறைக்கும் புது முறைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பழைய முறையில பாத்தீங்க 40 கன்றுகள் நம்ம போடுறோம்னா கிட்டத்தட்ட 10 கன்றுகள் தான் வருது. 9.9% ஃபுல் ரிசல்ட்ட கொடுத்திருக்கு. இதுதான் இந்த புதிய தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாம பேரும் சீக்கிரமா வந்துடும். அதே மாதிரி நம்ம குடுக்கிற குவாலிட்டி கண்ணும் நல்ல குவாலிட்டியா வரும். பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட நட்டு உங்களுக்கு 10 நாட்கள் தான் ஆகுது. 10 நாட்கள்லயே பாருங்க வெள்ளைய வேர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, நான் பொதுவா அந்த ஓல்ட் டெக்னாலஜில என்ன சொன்னேன், 40 நாளுக்கு வெயிட்டிங் டைமும் லெஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியான கண்ணை சீக்கிரமா நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்துல இப்ப பாத்தீங்களா, இதுல இந்த 10 நாள்ல வேர் வந்திருக்கு இந்த தொழில்நுட்பத்துல. அதே மாதிரி இதுல எங்கேயாவது அதோட பட்டையோ இல்ல காம்போ எங்கேயாவது அழுவி இருக்கான்னு பாத்தீங்களா, எதுவுமே ஆகல. நம்ம எப்படி வச்சோமோ வச்ச வாக்குலயே 40 நாள் ஆச்சுன்னு சொன்ன இல்லையா. இதுல பாத்தீங்களா எதுலயுமே வேரே வெளியே தெரியல. சோ கன்று மட்டும் லைட்டா வளர்ந்துருக்கே தவிர்த்து வேர் ஒன்னும் தெரியல. வேர் வருதுன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி வேர் வர பிளான்ட்ஸ் ஒரு 20 நாள் 25 நாள் ஹார்டனிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். பாருங்க அதோட வேர் வெளியே வரைக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 நாள் கண்ணு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதிய தொழில்நுட்பத்துல நம்ம கண்டறிந்து 40 நாள்ல அதோட வளர்ச்சியை பாருங்க எவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கு. இப்போ எல்லா செடியிலுமே வேர்கள் வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 40 நாள்ல வேர்கள் வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு மேல செடிகள் வளர்ந்துருக்கு. நம்ம புதிய தொழில்நுட்பத்துல உருவாக்கி இருக்க ரகம், அந்த ரகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா 1/2 அடி வருவதற்கு 40 நாள் 45 நாள் போதுமானது. இது நம்ம ஓல்ட் டெக்னாலஜில உற்பத்தி பண்ணும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்திருக்க ரிசல்ட்ட பாருங்க. இது புதிய தொழில்நுட்பத்துல வந்திருக்க ரிசல்ட். இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த கன்றுகள் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. ஓல்ட் டெக்னாலஜில பண்ணது புதிய தொழில்நுட்பத்துல பண்ணது எவ்வளவு வேகமா வீரியமா வளர்ந்துருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு மிளகு கன்றுகளை, தரமான மிளகு கன்றுகளை நம்ம உற்பத்தி பண்றோம்னா 100 பதியங்கள் போடுறோம்னா 99 பதியங்கள் வேர் வரணும். அதுவும் தரமா இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம பண்ற டெக்னாலஜி கரெக்டான டெக்னாலஜி. சரி, இந்த டெக்னாலஜி தான் நம்ம கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த புதிய டெக்னாலஜி தான் கொண்டுட்டு வரும். கிட்டத்தட்ட திசு வளர்ப்புக்கு ஈக்குவலான முறை தான் இது. அந்த டெக்னாலஜில கொண்டுட்டு வரும்போது 10 to 15 நாட்களே போதுமானது. அதுலயே அது வேர் விட ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 15 நாள் 20 நாளுக்குள்ள வேர் வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து வெளியே ஹார்டனிங் பண்றோம்னா 20 நாள் 30 நாள் ஹார்டனிங் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6 அடியில இருந்து 1 அடி வந்துடும்.
வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்துறது ஒரே ஒரு நோடு தான், 2 நோடு கிடையாது, ஒரே ஒரு நோடை வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு நோட்ல வந்து உற்பத்தி பண்ணும் போது ஃபாஸ்டாவும் வருது, அது மட்டும் இல்லாம கன்றுகள் வீரியமா வருது. இந்த மாதிரி கன்றுகளை வந்து வாங்கி நம்ம வைக்கும் போதுதான் விவசாயிகள் அதிக பலனை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து 99% வருது, நீங்க சொல்றது உண்மையா பொய்யா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் அதை தான் சொல்றேன். தோட்டக்கலை துறையா இருக்கட்டும், விவசாயத்துறையா இருக்கட்டும், இல்ல பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், நீங்க எங்களோட மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணோம்னா தாராளமா எங்க கிட்ட இருந்து வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க. நாங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க அந்த மருந்தை ஃப்ரீயாவே உங்களுக்கு அனுப்புவோம். விவசாயிகள் வந்து பதியன்களை தேர்வு செய்யும் போது ப்ராப்பர் பதியன்களா, வேர்கள் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பேக்கெட்டை வந்து மேல புடிச்சு எடுத்து வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் பண்ணீங்கன்னா நாங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு 18 மாசத்துல ஈல்டு கொடுக்குற மாதிரியும் நல்ல தரமான நாற்றுக்களை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கறதுனால உங்களுக்கு 100% நீங்க எந்த பலனை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா அடையலாம். ஊட்டி, கொன்னூர், கோத்தகிரி, மஞ்சூர் பகுதிகளில் பூண்டு சாகுபடி அமோகமாக நடக்கிறது. கடந்த ஆண்டு 1 கிலோ பூண்டு 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரத்து அதிகரித்ததால் பூண்டின் விலை குறைந்தது. கிலோ பூண்டு 50 முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது. அறுவடை செலவுகளுக்கு கூட தேராததால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து பூண்டு விலை மீண்டும் ஏறுமுகம் கண்டது. கடந்த வாரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு ஏலம் போனது. இன்று அதிகபட்சமாக 1 கிலோ பூண்டு 300 ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவம் தொடர்கதையாகியுள்ளது. இன்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் வழக்கம் போல் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தலைமன்னார் பகுதியில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்து விசைப்படகை பறிமுதல் செய்தனர். கைது செய்த மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். அங்கு இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விவரம்: தங்கராஜ் வயது 40 ராமேஸ்வரம், லிங்கம் வயது 59 ராமேஸ்வரம், செல்வம் வயது 50 ராமேஸ்வரம், இருளாண்டி வயது 50 வேப்பங்குளம். பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு விவரம்: விசைப்படகு எண் IND TNMM 1072 ராமேஸ்வரத்தை சேர்ந்த முனியசாமி என்பவருக்கு சொந்தமானது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14ஆம் தேதி முடிவடைந்தது. கடந்த 1 மாதத்தில் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சுமத்தி 26 தமிழக மீனவர்களை கைது செய்து 4 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் ஊட்டியில் ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் 2வது சீசன் களை கட்டும். இதற்காக ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் ஆயத்த பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் பகுதியாக இன்கா மேரிகோல்ட், பிரெஞ்ச் மேரிகோல்ட், ஆஸ்டர், வெர்ஃபினா, லூஃபின், காஸ்மஸ், ஃபெட்டோனியா உள்ளிட்ட 60 வகை விதைகள் மற்றும் மலர் செடிகள் பாத்திகளில் நடவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 15,000 தொட்டிகளில் சால்வியா, டெய்சி, டெல்பினியம், ஜாலியா, லில்லி உள்ளிட்ட 30 வகையான செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி சீசன் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடவு பணிகளை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ துவக்கி வைத்தார். நீல்கிரிஸ் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸில் வந்து செகண்ட் சீசனுக்காக பிளான்டிங் பண்ணியிருக்கோம். 60 வெரைட்டிஸு, வேறு வெரைட்டிஸு சாப்ளிங்ஸு. அது வந்து டோட்டலாக 5 lakh சாப்ளிங்ஸ், 5 லட்சம் சாப்ளிங்ஸ் வந்து நம்ம இப்போ ரேஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்து இந்த செகண்ட் சீசனில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 lakh டூரிஸ்ட்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த அக்டோபர், நவம்பர் மந்த்ஸில். இ-பாஸ் வந்து மேண்டேட்ரி. வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து இ-பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் வரணும். இப்போ ஆஃப் சீசனில் கூட எல்லோரும் அப்ளை பண்ணி தான் வராங்க. நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. எல்லா செக் போஸ்ட்டில் வந்து நம்ம இப்போது இ-பாஸ்க்கு பூம் பேரியரும் அப்புறமா அந்த பண்டல் போட்டுட்டோம். ஸோ அதில் இ-பாஸ் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணோம். 2வது பிளாஸ்டிக் இஸ் பேண்டு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக அவேர்னஸ்க்காக நம்ம எல்லா செக் போஸ்ட்டில் போர்டு வச்சுருக்கோம். அண்டு கேரளா பார்டர் இருக்கிற செக் போஸ்ட்டில் வந்து தமிழ் அண்ட் மலையாளம்
மலையாளமில் கூட போட்டிருக்கோம். அண்ட் சிமிலர்லி இந்த கர்நாடகா சைடில் கக்கனால செக் போஸ்ட் கிட்ட நம்ம கன்னடாவில் கூட போட்டிருக்கோம் போர்டு. இன்கேஸ் யார் ஒருத்தர் தெரியாமல் வந்தால் அதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். 12 மீட்டர் லாங் பஸ்ஸு வரக்கூடாது, இது பேண்ட் கோர்ட் ஆர்டர் படி நீலகிரிஸில். ரெண்டாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அண்ட் சமையல் பண்ணுறதுக்கு கேஸ் சிலிண்டரு ஸ்டவ்வு வந்து கண்டிப்பாக வந்து இங்கே பண்ணக்கூடாது ரோட் சைடில் அப்படி. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ், பிளாஸ்டிக் பேண்டுன்னு. அண்ட் இபாஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு, ட்ரோன் அது ஏதோ பண்ணணும்னா பெர்மிஷன் வாங்கி எடுக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து நம்ம எல்லா லாங்குவேஜஸில் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.